ஹாய், இன்னைக்கு கம்பு மாவு வச்சு ஹெல்தியான கம்பு உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு அகிலாஸ் குக்கிங் ஸ்டேஷன். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் பற்ற விட்டுட்டு அதில் நெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். நெய் சூடானதுக்கு அப்புறமா முந்திரி பருப்பு போட்டுட்டு அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க விடுங்க. செவந்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு நம்ம கம்பு மாவு ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு மாவு போட்டிருக்கேன். அதையும் நல்லா வறுக்கலாம். சிம்மிலே வச்சு வறுத்துக்கோங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இன்றைக்கி நான் வந்து மில்க் மேடு வச்சு பண்ணுறேன், அதனால் நான் சர்க்கரை போடலை. உங்ககிட்ட மில்க் மேடு இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை பொடி பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக பால் ஊற்றி பிடிச்சிக்கோங்க உருண்டை. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்க்கரை பொடி பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா காய்ச்சின பால் ஆற வச்சு கொஞ்சம் ஊற்றி அதில் கலந்துட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. நான் வந்து மில்க் மேடு போடுறேன். மில்க் மேடை போட்டு நல்லா கலந்துட்டு அப்படி நான் வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பையும் அதில் போட்டு நல்லா கலந்துக்கிறேன். நீங்கள் பால் ஊற்றுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் பால் ஊற்றி கலந்துக்கோங்க. முந்திரி பருப்பை போட்டு நல்லா கலந்துட்டு இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சூடு ஆறதுக்கு. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். அதை பிசையும் போது கொஞ்சம் நெய் தொட்டு பிசைஞ்சிக்கலாம். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும், உருண்டை பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நெய் கொஞ்சம் மேலே ஊற்றிட்டு நம்ம அதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சா நம்மளுடைய ஹெல்தியான கம்பு உருண்டை ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய கம்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் ஹெல்தி ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.